வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 1 2026 பேன் கார்டில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி டிபார்ட்மெண்ட் தான் இந்தியாவில் பேன் கார்டை எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பாக பேன் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்குன்னு இந்தியாவில் 2 கம்பெனிகள் இருக்குது. ஒன்று NSDL, இன்னொன்று UTI ITSL. நம்ம பேன் கார்டு வேணும்னா இந்த 2 கம்பெனிகளில் ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணி தான் நம்ம வாங்க முடியும். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பேன் கார்டு வழங்குற நடைமுறையை கடுமைப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்திருக்க முக்கியமான மாற்றங்கள் என்னங்கிறத இப்போ வரிசையாக பார்ப்போம். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேன் கார்டு வேணும்னா நம்ம ஆதார் கார்டை மட்டும் வச்சு பேன் கார்டு வாங்கிட முடியும். பொதுவாக பேன் கார்டு வாங்கணும்னா நம்ம 3 ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். 1 ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அது பேருக்கான ஆதாரம். 2 ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், நம்ம முகவரிக்கான ஆதாரம். 3 ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய பிறந்த தேதிக்கான ஆதாரம். இது 3க்குமே ஆதார் கார்டை மட்டுமே கொடுத்து இது வரைக்கும் நம்ம பேன் கார்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கும் ஆதாரையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதாரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணணும். அப்படி டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பர்த் சர்டிஃபிகேட்டு, 2 ஓட்டர் ஐடி, 3 டிரைவிங் லைசன்ஸு, 4 பாஸ்போர்ட்டு, 5 10th 12th மார்க் ஷீட்டு, 6 மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக நம்ம சப்மிட் பண்ணணும், ஆதாரோட சேர்த்து. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம் இப்போ கொண்டு வந்திருக்கிறதுல இது. இதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நேம் ஆன் பேன் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதாவது பேன் கார்டில் நம்ம என்ன பேரை விரும்புகிறோமோ அதை கொண்டு வந்துக்கலாம். அந்த ஆப்ஷன் முன்னாடி இருந்தது. உதாரணமாக ஆதார் கார்டில் குமார், அப்பா பேர் சேர்த்து குமார் முருகேசன் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம பேன் கார்டில் வெறும் குமார்னு வச்சுக்கலாம், இல்லை குமார் எம்னு போட்டுக்கலாம், இல்லைனா எம் குமார் இப்படி கூட அந்த பேரை கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு பேர் நேம் ஆன் பேன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ அந்த ஆப்ஷனை தூக்கி விட்டுட்டாங்க. இனிமேல் எப்படின்னா, ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக பேன் கார்டில் வரும். அதனால் நம்ம என்ன பேரில் ஏதாவது கரெக்ஷன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை தான் நம்ம திருத்தணும். ஆதார் கார்டை திருத்தாமல் பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டோம்னா திரும்ப ஆதார் கார்டை திருத்தி அதுக்கப்புறம் பேன் கார்டை திருத்தணும். 2 வேலை ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு பேர் கரெக்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆதாரை தான் திருத்தணும். இது ஒரு முக்கியமான மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பேன் கார்டு கொடுக்கறதுக்கான அந்த படிவத்தையுமே மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 49A இருந்துச்சு. இப்போ அதை 93 அப்படின்னு ஒரு படிவம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படிவத்தில் 2 இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்திருக்கிற படிவத்தில் ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்குது. இந்த படிவத்தையுமே மாற்றிருக்காங்க. இதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எங்கெல்லாம் பேன் கார்டு தேவை அப்படிங்கிறதோட லிமிட்டையும் ஏற்றிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பேங்க்கில் நம்ம ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் போடுறதுனாலோ எடுக்கிறதுனாலோ நம்ம பேன் கார்டு அவசியம். இப்போ அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 10 லட்ச ரூபாயை மாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச், இந்த 12 மாதம் இருக்குல்ல, இந்த 12 மாதத்தில் நம்ம பணம் போட்டு எடுக்கிறோம்ல, அதோட கூட்டுத்தொகை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் இனிமேல் பேன் கார்டு தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5 லட்ச ரூபா கூட நம்ம பேன் கார்டு இல்லாமல் பணத்தை எடுக்கலாம், பணத்தை போடலாம். ஒரு நிதியாண்டில் 10 லட்சத்தை தாண்டக்கூடாது. அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்க மாற்றம். இதே மாதிரி இடம் வாங்கணும் அப்படின்னா, முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருந்துச்சுன்னா பேன் கார்டு கொடுக்கணும். இப்போ அதை 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னா முன்னாடி பேன் கார்டு கன்ஃபார்மாக தேவைப்படும். இப்போ நம்ம வண்டி வாங்குறோம் அப்படின்னா அது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நம்ம பேன் கார்டு கொடுக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பேன் கார்டு தேவையில்லை. இதுதான் நண்பர்களே பேன் கார்டில் கொண்டு வந்திருக்க மாற்றங்களில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றங்கள். இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.